வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில நேரங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய தவறுல கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல செயிலர்ஸ் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கால எவ்வளவு பெரிய விபரீதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு செயிலரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்க போறோம். அதாவது இதுவரை கேமரால பதிவானதுலே பிக்கஸ்டான ஷிப் கொலிஷன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய கார்கோ கப்பல் டாக் பண்ணும்போது தவறுதலா ஹார்பர்ல வந்து மோதிருது. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்டவசமா இன்னைக்கு ஹார்பர்ல யாருமே இல்லாதனால எந்த ஒரு உயிர் சேதமோ பொருள் சேதமோ அன்னைக்கு நடக்கல. ஆனா இந்த சம்பவம் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டுச்சு. அதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கப்பலோட இன்ஜின் மொத்தமும் ஃபெயில் ஆயிருக்கு. $50 மில்லியன் இருக்கிற இந்த யாட்ச் இந்த அளவுக்கு மோசமா ஒரு ஹார்பர் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கப்பல்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் நேவிகேஷன் சிஸ்டம் டோட்டலாவே ஒர்க் ஆகாம செயலிழந்து போனதுனால கப்பலோட கேப்டனுக்கு வெறும் 13 செகண்ட் தான் இருந்திருக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு. ஒரு மிகப்பெரிய அழிவு தடுக்கிறதுக்காக கப்பலோட கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹார்பர் பக்கத்துல இருந்த மரத்தால ஆன ஒரு டாக்ல போய் இந்த கப்பலோட கேப்டன் கிராஷ் பண்ணிடுறாரு. ஹார்பர்ல இருந்து இந்த கப்பலை லான்ச் பண்ணும்போது இந்த கப்பலோட வழித்தடத்துல இன்னொரு போட் இருந்திருக்கு. கப்பலோட கேப்டன் அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கப்பலை திருப்ப ட்ரை பண்றாரு. கப்பலோட பின்பகுதி இந்த கப்பலுக்கு பின்னாடி உரைச்சிட்டே வந்து மிகப்பெரிய பொருள் சேதம் ஏற்படுத்திருக்கு. கடல்ல உங்களால ட்ரிஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த கப்பல்ல ஃபுல்லா ஆயில் ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராதமா ஆப்போசிட்ல இருந்த கப்பல்ல இந்த கப்பல் போய் கிராஷ் ஆயிருக்கு. கப்பல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேப்டன் ட்ரை பண்ணிருக்காரு. என்னதான் இருந்தாலுமே கப்பல் வந்த ஸ்பீடுக்கு மொத்த கப்பலும் ட்ரிஃப்ட் ஆயிருச்சு. 1000 கோடி ரூபாய்க்கு ஒரே செகண்ட்ல குட் பை சொன்னீங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த யாட்சோட ஓனர் ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட மொத்த கப்பலுக்கும் அவருக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிருக்கு. வியட்நாம்ல பிரிட்ஜ் கட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய கிரேனை ஹார்பருக்கு நடுவில் கட்டியிருந்தாங்க. அது வழியா கண்ட்ரோல் இல்லாம வந்த இன்னொரு கப்பல் நேரா அந்த பிரிட்ஜ்ல போய் மோதிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. உங்க கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா கடல் அப்படிங்கிறது எப்பவுமே உங்க கப்பலோட பெருசு. இந்தியாவில் இருக்கிறதே மிகப்பெரிய ஷிப்பிங் கண்டெய்னர் போர்ட்ல 336 மீட்டர் நீளம் இருக்கிற இந்த ஒரு மிகப்பெரிய கப்பல் நேரா போய் கிராஷ் ஆன ஃபுட்டேஜை நீங்களே பாருங்க. அண்ட் ரஷ்யால இது எப்போதும் போல ஒரு சாதாரண நாள் தான். நம்ம சேனலோட நியூ வீடியோ ரிலீஸ் எப்போ அப்படிங்கிறது கூட தெரியாம தூங்குற மாதிரி இந்த ஃபிஷர்மேன் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரே கப்பல் 3 தடவை கிராஷ் ஆனதை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த ஃபுட்டேஜ்ல பாப்பீங்க. பாஸ்பரஸ் சொல்லப்படுற ஒரு ஊரோட கடற்கரையில இந்த ராட்சத கப்பல் ஒரு அழகான மேன்ஷன்ல போய் மோதிருக்கு. ஷிப்போட ரட்டர்னு சொல்லப்படுற ஸ்டீரிங்ல ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் வியட்நாம்ல இருக்கிற போட்மேன்ஸுக்கு ஒரு தனி வைப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கிற போட்ஸை கேரே இல்லாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கப்பலை கடல்ல லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கப்பலுக்கு முன்னாடி இருந்த டக் போட்ல இருந்த ஒரு கேபிள் திடீர்னு கட் ஆயிருச்சு. அதனால என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்த டக் போட் மொத்தமா தண்ணி கடியில வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பலை எதுக்காக லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 190 மீட்டர் இருக்கிற இந்த பல்க் கேரியர் கப்பல் கண்ட்ரோல்ல இருந்து ஹார்பர்ல இருந்து மோதிருக்கு. அதிர்ஷ்டவசமா ஹார்பர்ல யாருமே இல்ல. கண்டிப்பா அதை பார்க்கும்போது இந்த மிகப்பெரிய க்ரூஸ் கப்பல் அந்த பாலத்துல போய் மோத போற மாதிரி இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா மொத்த கப்பலும் இந்த பிரிட்ஜ் கடியில கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ ரொம்ப ரீசெண்டா இந்த மிகப்பெரிய க்ரூஸ் கப்பல் ஒரு பிரிட்ஜ்ல போய் மோதிருக்கு. கப்பலுக்கு மேல இருக்கிற சிம்னிக்கு குட் பை சொல்லிருக்காரு நினைக்கிறேன். இந்த சம்பவம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, கப்பல்ல பேசஞ்சர்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா பிப்ரவரி மாசத்துல மொத்த கப்பலும் கடலுக்கு மேல ஹைட்டா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த கேப்டன் அசியூம் பண்ண மறந்துடுறாரு. ஒரு கார்கோ ஷிப் ஹார்பர்ல கிராஷ் ஆச்சு போச்சுன்னா அந்த இடத்துல சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எனக்காக கேட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு கப்பல்ல இருக்கிற ஆங்கர் உடையும் போது இந்த மாதிரி தான் சவுண்ட் கேட்கும். $295 அடி நீளம் இருக்கிற இந்த கப்பல்ல ரட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடல்ல கட்டப்பட்டிருக்கிற பிரேக் வாட்டர்ஸ் சொல்லப்படுற இந்த பாறையில போய் மொத்த கப்பலும் மோதிருச்சு.
2018 கோஸ்ட் ஆஃப் நார்மண்டின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு மிகப்பெரிய ராயல் பேட்டிலே நடந்திருக்கு. ஒரு பிரிட்டிஷ் மீன் பிடிக்கிற காம்படிஷன்ல 40 பிரெஞ்ச் போட்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிருக்க கூடாது. ஆனா பிரெஞ்சர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களாவே அவங்களோட மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க பிரேக் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு. 7 நாள் காம்படிஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெஞ்சு நாட்டு கப்பல் காம்படிஷன் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணல. அதனால ராக்ஸையும் ஸ்மோக்கையும் மாத்தி மாத்தி வீச ஆரம்பிச்சாங்க. கடைசியா பிரிட்டிஷ் நாட்டு கவர்மெண்ட் மிலிட்டரியை உள்ள அனுப்பி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி கப்பல் விபத்துகள் உண்மையிலே எதுக்காக நடக்குது அப்படிங்கறத பத்தி ஒரு பிளேலிஸ்ட் வீடியோட லெஃப்ட்ல கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்ததுலயே மோசமான கப்பல் விபத்துகளை பத்தி இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். சோ கப்பல் விபத்துகள் எதுக்காக நடக்குது, இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோஸ்ல அதோட ஆன்சர் இருக்கு.